என்ன கெதில இருக்க முடியும் பாருங்க சார். என் பேர் முரியன் சார், முரியன். பாருங்கம்மா, நெல்லு ஐயா ஓட்டு நெல்லுக்குள்ள மேல வந்து தனக்கு ஒரு பட்டியல் எடுத்து நெல்லை எடுக்க மாட்டேன். ஐயா ஓட்ட கிராமமா எடுக்க மாட்டாரு. எங்க நெல் 6 ஏக்கர் நிறைய முளைச்சு கிடைக்க பாருங்க. இதை நான் எப்படிமா அனுப்ப முடியும்? எங்க வயிற்றுலயே அடிச்சிட்டாங்க. கலெக்டர் ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். 700 ரூபா மனம் முடிய சிப்பத்துக்கு நான் எடுக்கிறேன். ஏவரில் தான் நான் 20 ரூபா போட்டேன், ரிலீஸ் பண்ணுவேன். லஞ்சம் கேட்கறாங்களா? லஞ்சம் 60 ரூபா கொடுத்தா ஒன்று அலுவலகத்தில் வந்து நெல் அனுப்பினேன். நான் நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லெல்லாம் முளைச்சிடுச்சு. அந்த அதிகாரிக்கு ஒரு நியாயம் கிடையாதா? உழைச்ச உழைப்பெல்லாம் போயிடுச்சே என கதறிய விவசாயி. அரசு நெல் கொள்முதல் நடந்து இருக்கும்போது நான் கருதை எடுத்து 5 நாள் ஆச்சு. நெல் போட மாட்டாரு. ஏன்னு நாங்கள் போய் கேட்கும்போது போராது நடத்துங்க எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி ஐயங்கோட்டை 5000 ரூபாயில் ஒரு சென்டரை உருவாக்கி கிந்திக்காரங்களை வச்சு 20 ரூபா லாரி கொட்டை அள்ளி லாரியில் ஏற்றி சிப்பத்துக்கு 70 ரூபா மேனிக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதை போய் நான் கேட்டதுக்கு நீ எங்க வேணாலும் புகார் பண்ணு செய்யிருக்கு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா ஐயங்கோட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஐயங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்த நிலையில் நிலைய அலுவலர் நெல் கொள்முதல் செய்ய மூட்டை ஒன்றுக்கு 70 ரூபாய் கொடுத்தால்தான் கொள்முதல் செய்ய முடியும் என அலுவலர் கேட்பதாகவும், இதனால் கிடப்பில் போட்டிருந்த தங்களது நெல் மூட்டைகள் தற்போது முளைத்தே விட்டதாகவும் நெல் வெயிலில் காய்ந்து உடைந்து விட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு முளைத்த நெல்லோடு வந்து விவசாயி முருகன் என்பவர் கதறி துடித்தது காண்போரை கண்கலங்க செய்தது. இப்படியாக முருகன் புகார் அளித்து கண்ணீர் வடித்த நிலையில் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வேளாண்மை உதவி இயக்குனர், வட்டாட்சியர் வாடிப்பட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக ஐயங்கோட்டை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்டு அங்கிருந்த ஆவணங்களையும் ஊழியர்களிடமும் சக விவசாயிகளிடமும் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது புகார் அளித்த முருகனின் நெற்பயிரானது நாளது தேதி வரை அறுவடையே செய்யப்படவில்லை என்றும், மாறாக அவரது சகோதரி பாப்பாத்தி என்பவரின் கணவர் சின்ன கருப்பசாமி என்பவரது நிலத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் 98 மூடைகள் புகாரது தேதியில் காலை 10:30 மணி அளவில் ஐயங்கோட்டை நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இக்கொள்முதலில் இழப்பு ஏதும் இல்லை என்றும், நெல் குவியல்கள் உள்ள இடத்தினை சுற்றி சிதறிய நெல் மணிகளில் இருந்து விளைந்த நெற்பயிர்களை வைத்து கூட்டத்தில் இவர் பொய் புகார் அளித்துள்ளதாக ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இப்படி தவறான தகவலை வெளியிட்டுள்ளார் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தகவலை பகிர்ந்திருக்கிறார்.